எனக்கா இப்பயும் யோசிச்சு பார்க்கிறாரு. முதல்ல திரும்பி பார்க்கிறாரு. நான் மறுதளிச்சவன், நான் சந்தேகப்பட்டவன், நான் ஏசப்பாவை கோத்துட்டவன், எனக்கு ஆடுகள் மேய்க்கிற ஊழியமா, எனக்கு அபிஷேகமா, எனக்கு பரலோக திரும்பக்கூடா சந்தோஷத்தில் குறிக்கும் பொழுது இப்படி திரும்பி பார்த்தா இவரு வந்துட்டாரு. இப்ப இவரை பார்த்தா இவருக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா இவர் யாரு? மார்பிள் சாய்ந்தவன். இவர் யாரு? ஏசப்பாவிற்கு அன்பா இருந்தவர். இவர் யாரு? இயேசுவை கைவிடாக்கி இருந்தவர். இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எனக்கே இவ்வளவு தராருன்னா இவனுக்கு எவ்வளவு? சந்தேகத்தை உச்சக்கட்டத்தை தாங்க முடியாம இவன் கேட்ட கேள்வி, எனக்கே இவ்வளவு தந்தீங்கன்னா இவன் காரியம் இவருக்கு கேட்க தோணுமா தோணாதா? நான் 10th படிக்கும்போது எனக்கு கணக்கு வராது. வாத்தியர் பாடம் எடுத்தாவே தூங்குற நபர் நான். ஸ்கூல் முடிச்ச உடனே 5 மணிக்கு கிரிக்கெட் எடுத்து கிரவுண்டுக்கு ஓடிடுவேன். காலையில 7 மணி வரைக்கும் படித்திருந்து கணக்கு எக்ஸாம் மேக்ஸ் எழுதினா 184 மார்க். இப்ப எனக்கு டவுட் வருமா வராதா? எனக்கே 84 மார்க்னா என் முன்னாடி பெருசா உட்கார்ந்து இருக்கிறான். வாத்தியர் பாடம் எடுக்குள்ள கண்ணு கூட அசையாம கவனிச்சுட்டே இருப்பான். 5 மணிக்கு டியூஷன், ஸ்கூல் விட்ட உடனே 5:30 மணிக்கு பேக மாட்டிட்டு டியூஷன் போய் கணக்கு போட்டுட்டு இருப்பான். காலையில 4 மணிக்கு எழுந்து கணக்கு போட்டு எக்ஸாம் எழுதுறவனுக்கு எவ்வளவு மார்க் இருக்குன்னு எனக்கு தோணுமா தோணாதா? இப்ப எனக்கு ஆசை, பாடம் எடுக்கும்போது கவனிக்காத எனக்கு 84 மார்க்குனா, கிரிக்கெட் பேட் எடுத்த எனக்கு 84 மார்க்குனா, டியூஷனுக்கு போய் படிச்ச அவனுக்கு 100க்கு 100வது கிடைக்கும் தானே? நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வருமா வராதா? அதே போலதான் இவருக்கு, எனக்கு ஆண்டவர் இவரை தந்துட்டாரு, இவன் காரியம். இப்போ நான் கேட்கிறேன், இவருக்கு இவரை பார்த்து என்ன சொன்னாரு? ஆடுகளை, ஆட்டுக்குட்டியை நீ கேவா, பரலோகத்தின் திறவுக்கோள் பாதம், எவ்வளவு வாக்கட்டது இவருக்கு. அந்த இடத்துல இவருக்கு ஏதாவது சொன்னாரா? இவர் கேட்கிறாரு, இவன் காரியம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் உயிரோடு இருக்க சொன்னாலே உனக்கு, இவருக்கு சொன்ன மாதிரி நீங்க சொன்னாரா? சொல்லுங்க. இப்போ இந்த சம்பவத்தின்படி